வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 20ஆம் தேதி, வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நிலையில் இன்று மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்ட 8வது நாள். கிட்டத்தட்ட 8 நாட்களாக தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் மேகமூட்டமான வானிலையையும் இதமான மழைப்பொழிவையும் கொடுத்து நீடித்த வெப்பத்தினை தடுத்து நிறுத்தியிருக்கிறது, தகர்த்திருக்கிறது. இந்த வகையில் இன்று 8ஆம் நாள். இன்றைய நிலையில் மேலடுக்கு சுழற்சி அடுத்த கட்ட நகர்விற்கு செல்ல இருக்கிறது. அதாவது வலுப்பெற்று அது ஒரு தீவிர நிகழ்வாக விடைபெற இருக்கிறது. என்ற நிலையில் தற்போதைய நிலையில் இந்த மேலடுக்கு சுழற்சியினுடைய அமைவிடம் எங்கு, இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி, வெப்பம் உயர தமிழகத்தில் தீவிரமடையும் மழைப்பொழிவு எங்கெல்லாம், அடுத்து வரும் 48 மணி நேரங்களுக்கான தீவிர மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் ஏற்படலாம் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் அண்ணாதுரை. தற்போதைய மேலடுக்கு சுழற்சியுடைய அமைவிடம் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களினுடைய வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கிறது. தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி வரை மேலடுக்கில், இந்த வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கிறது. எனவே இந்த மாவட்டங்களில் சற்று தெளிவான வானிலையும் காற்றில்லாத ஒரு அமைதியான நிலையும் கீழடுக்கில் அது தரைமட்டத்தில் காணப்படலாம். மாறாக இதனுடைய தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில், கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்களில் தென்படலாம். சுழற்சி அமைதி கொண்டிருக்கிறது என்று கூறலாம். தற்போதைய நிலையில் டெம்பரேச்சருடைய, அதாவது வெப்பநிலை வீழ்ச்சி, ஈரப்பதம் குறைவு, இந்த காரணங்களால் தற்போதைய இந்த நிலையில் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இது காலை வெப்பம் உயர வெப்பம் கிடைக்கும், ஈரப்பதம் மிகுந்த நீராவியும் கிடைக்க சுழற்சி வலுப்பெற காற்றை ஈர்க்கக்கூடிய, அதாவது காற்றை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய நிலையில் சுழற்சியானது வலுப்பெற்று கீழ் நோக்கி, அதாவது கீழடுக்கு நோக்கி இணைய தொடங்கும், அதாவது வலுவடைய தொடங்கும். அப்போ வலுவாக அரபிக்கடல், தென்மேற்கு காற்று, மத்திய வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய இந்திய பகுதியில் இருந்து காற்றினை உள்வாங்க தொடங்கும். இந்த நிலையில் சுழற்சியானது வலுவடைந்து நாம் முன்னரே எதிர்பார்த்தது மாதிரி பாண்டிச்சேரிக்கும் வட இலங்கைக்கும் இடையே வங்கக்கடலுக்கு நகர்ந்து நிலை பெறும் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில். அதுவரை தமிழகத்திற்கான மழைப்பொழிவில் தேக்க நிலை நீடிக்கும். பிற்பகலுக்கு பின்னரே மழைப்பொழிவு இன்று அதிகபட்ச வாய்ப்புகளாக அமையும். தற்போதைய நிலையில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி கடலூர், பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லையும், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லையும் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த முற்பகல் சுழற்சியுடைய நகர்வே மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் வானிலை நகர்கிறது. பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் சுழற்சி கடலில் இறங்கி வலுவடையக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு காற்றினை வலுவாக உள்ளிருக்கக்கூடிய நிலையில் குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை என அனைத்து மாவட்டங்களிலுமே ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். ஒரு சில இடங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில். சுழற்சி வலுவடைவதை பொறுத்து, வலுவடையும் வேகத்தை பொறுத்து தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவுடைய தாக்கம் அதிகரிக்கும். எனினும் காற்று பகுதிகளில் சற்று மழைப்பொழிவு வாய்ப்புகள், காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அதனுடைய
எதிர் திசையில் எதிர் முனைகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வலுவான மழைப்பொழிவை. அதே நேரத்தில் காற்று பகுதியில் சற்று மழை வாய்ப்புகள் குறைந்து காணப்படும். கணவாய் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆரியங்காவு மற்றும் ஆரல்வாய் மொழி இந்த கணவாய் பகுதிகளில் சற்று மழைப்பொழிவு வாய்ப்புகள் குறையலாம். எனினும் காற்றில் வேக மாறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு அந்த இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போலத்தான் கம்பம் பள்ளத்தாக்கு மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் இதே நிலைதான். இந்த வகையில் தென் தமிழகத்திற்கான மழைப்பொழிவு அமையலாம். இது மாலை இரவு வரை இந்த மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் நீடிக்கக்கூடும். கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைக்கான வாய்ப்புகள் பரவல் இருக்கிறது. வலுவான மழைப்பொழிவு என்பது இந்த சுழற்சி வலுவடையை பொறுத்து தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு இன்று காலை முதலே அங்கங்கே கணவாய் பகுதிகளில், அதாவது கோவை மாவட்டத்தில் அல்ல, கணவாய் பகுதிகளில் அங்கங்கே நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இது சற்று இந்த சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில் கணவாய் பகுதியினுடைய காற்றினுடைய வேகம் வெகுவாக அதிகரிக்கும். ஏன்னா மேற்கு காற்ற வலுவோடு இருக்க போவது பாலக்காட்டு கணவாய் வழியாகத்தான். எனவே இதனுடைய எதிர் முனையில் அமைந்த திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் வரை, திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் வரை வலுவான மழைப்பொழிவு ஏற்பட இன்று வாய்ப்பு இருக்கலாம். கோவை மாவட்டத்திலும் அதே போல ஈரோடு, திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலையும் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் வேக மாறுபாடுகள் காரணமாக அவ்வப்போது ஏற்படும் வேக மாறுபாடுகள், சுழற்சியினுடைய நகர்வு மற்றும் இதர வானிலை சார்ந்த காரணங்களால் ஏற்படக்கூடிய வேக மாறுபாடுகள் காரணமாக இந்த 3 மாவட்டங்களிலுமே காற்று பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு ஒரு சில நேரங்களில் அவ்வப்போது ஏற்படலாம். என்ற நிலையில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஆங்காங்கே வலுப்பெறும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வடக்கு உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லாம் இன்று மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு ஏற்படலாம். ஏன்னா சுழற்சி சற்று பாண்டிச்சேரிக்கும் வடகிழக்கும் இடையே என்ற நிலையில் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலையில் நிச்சயமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் வலுவான மழைப்பொழிவு இந்த நிலையில் இருக்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த நிலையில் இந்த சுழற்சி கடலில் இறங்கி முற்றிலுமாக வலுவடையக்கூடிய நிலை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் வலுவான மழைப்பொழிவு சற்று நீடித்த மழைப்பொழிவாக இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வலுவாக தொடங்கலாம். அதாவது தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் காரைக்கால் பகுதிகளுக்கும் நல்ல வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள், தீவிர மழைப்பொழிவு வாய்ப்புகள், சற்று நீடித்த மழைப்பொழிவு வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களுக்கு இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தொடங்கி இரவு நள்ளிரவு வரை கூட நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுழற்சி அடுத்த கட்டமாக மேலடுக்குடன் மீண்டும் வலுவிழந்து நிலப்பகுதியில் நகர வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. கடலில் இறங்கிய சுழற்சி மீண்டும் கரைக்கு வருவதோ அல்லது தெற்கு நோக்கி நகர்வதோ இதற்கு மேல் வாய்ப்பில்லை. இந்த நிலையில் இருந்து அது வலுவடைய தொடங்கி கடந்த 8 நாட்களாக தீவிர
வானிலையை, அதாவது இதமான வானிலையை, மழைப்பொழிவான வானிலையையும் கொடுத்து வந்த அந்த மேலடுக்கு சுழற்சி இதற்கு மேல் அது செக் அவுட் ஆகிவிட்டது. இன்றைய நிலை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருந்து இதற்கு மேல் அது மீண்டடாது. அது திரும்ப வலுவடைந்து அது வடகிழக்கிலோ அல்லது கிழக்கு நோக்கியோ நகர்ந்து மியான்மர் அல்லது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நோக்கி அதிகபட்சமாக ஒரு புயல் நிகழ்வாக நகர இருக்கிறது. என்ற நிலையில் இன்றும் நாளையும் வலுவான மழைப்பொழிவு. கடலில் இறங்கிய சுழற்சி நாளை பிற்பகல் அல்லது நாளை இரவு வரை அது கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கமாகவே அமைந்து மழைப்பொழிவை நீடிக்க கூடும். அந்த வகையில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தொடங்கும் மழை நாளை முற்பகல் பிற்பகல் வரை வலுவாக நீடிக்கவும், நாளை நள்ளிரவுக்கு பின்னர் சற்று வலு குறைந்து ஆங்காங்கே நீடிக்கவும், கடலோர பகுதிகளில் சற்று வலுவாக நீடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே 22 வரை மழைக்கான வாய்ப்புகள் உறுதி. 22க்கு பிறகு தமிழகத்திற்கான மழைப்பொழிவு கிட்டத்தட்ட விலகிவிடும். 23ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு குறைந்துவிடும். மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறையும். அதே நேரத்தில் வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவமழை வலுவாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கும் மற்ற இதர தெற்காசிய நாடுகளுக்கும் தீவிரமடைய இருக்கிறது. இடையிடையே தமிழகத்திற்குள்ளும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென் தமிழகத்திலும் சரி, கடலோர மாவட்டங்களிலும் சரி அவ்வப்போது இந்த ஆண்டு வழக்கத்தை விட தென்மேற்கு பருவமழையினால் கூடுதல் மழைப்பொழிவை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. தென்மேற்கு பருவமழை விரிவடைவது குறித்தான அல்லது வலுவடைவது குறித்தான ஒரு நீண்ட அறிக்கையினை, ஒரு முன்னோட்ட அறிக்கையினை விரைவில் வெளியிடுகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.